உணவை வீணடிக்காதீர். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு எளிமையாக ரொம்ப ஈஸியாக பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய காரா பூந்தியை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு லீவ் டைமில் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாம், ஆஃபீஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு மணிக்காரா பூந்தி செய்கிறதுக்கு நம்ம கடலை மாவு ஒரு 1/4 கிலோ கிட்ட நல்ல கடலை மாவாக வாங்கி அது நல்ல சல்லடையில் கொடுத்து, மாவு சல்லடையில் கொடுத்து இதை நல்லா சுத்தமாக சலிங்க. இந்த மாதிரி சுத்தமாக அதை வந்து சலிச்சுக்கணும். சலித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து இது தனியாக எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி தனியாக நீங்கள் அந்த கடலை மாவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இதுக்கு பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பில்லை. இந்த பூண்டும் கருவேப்பிள்ளையும் தான் இதுக்கு வந்து நல்ல ஹைலைட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கிங்க. பவுலில் நல்லா அகலமான பவுலில் கொஞ்சம் வந்து இந்த மாவை கரைச்சி வச்சுக்கிற மாதிரி நம்ம கரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அகலமான பவுலை எடுத்து அதில் வந்து ஒரு கிண்ணத்தில் இந்த மாவை, இந்த 1/4 கிலோ மாவையும் எடுத்துங்க. அந்த 1/4 கிலோ மாவு எடுத்த பிறகு அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுங்க. அந்த கடலை மாவில் சேர்த்துக்க 1 டீஸ்பூன் மைதா மாவும், அதே போல் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அந்த மொறுமொறுப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அரிசி மாவு 1 டீஸ்பூனும் சேர்த்துங்க. இந்த கடலை மாவில் மைதா மாவு 1 டீஸ்பூன், நல்ல மொறுமொறுப்பாக வர்றதுக்காக அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துங்க. இந்த மாதிரி சேர்த்த பிறகு இது வந்து நல்லா ஒரு கலர் வரணும். இதுக்கு வந்து நம்ம கேசரி பவுடர் போட வேண்டாம், அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அது நல்ல சிகப்பு கலராக வரும். இந்த போல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக மணி மாதிரி வரணுங்கிறதுக்காக அந்த பொரிஞ்சு வரணுங்கிறதுனால ஒரு பிஞ்சு அந்த ஆப்ப சோடா, அந்த சமையல் சோடா, ஆப்ப சோடா போட்டுங்க. இந்த மாதிரி போட்டு இதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நறுமணத்துக்கு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா சிலருக்கு பெருங்காயத்தூளுடைய இந்த நறுமணம் பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டு அதை கலக்கிறதுக்கு முன்னாடி போட்டு அதை நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மிளகாய்த்தூள், மைதா மாவு, அரிசி மாவு, அந்த பார்த்திங்கன்னா ஆப்ப சோடாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா அதை விஸ்கை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குங்க. தண்ணி அப்படியே டக்குன்னு அப்படியே சேர்த்துடாதீங்க. சேர்த்து ரொம்ப தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரா பூந்தி அவ்வளோவா வராது. உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அப்படியே சதன்னு ஆயிரும். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை குறைச்சி அந்த மாவை வந்து அப்படியே ஒழுகிற மணி மாதிரி ஒழுகணும், அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கலக்கக்கூடிய விஸ்கு வச்சு நல்லா கலக்குங்க. இந்த மாவை நல்லா கரைக்கிறதுல தான் அதோட இந்த மாவு வந்து கட்டி பிடிச்சிடக்கூடாது. கட்டி பிடிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த காரா பூந்தி ஒரு நல்ல மாதிரியாக டேஸ்ட்டில் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா குழிக்கரண்டி வச்சுக்கிட்டு, சின்ன குழிக்கரண்டி வச்சுக்கிட்டு அதால் கூட நீங்கள் சேர்த்து இந்த மாவை நல்லா பார்த்திங்கன்னா கரைச்சிருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்றோட ஒன்று திப்பி எல்லாம் படக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா இந்த மாவை கரைக்கிறதுல தான் உங்களுக்கு காரா பூந்தி நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வரும். அதில் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால அந்த கலரும் வரும், அந்த அளவுக்கு கலரும் வரும். நல்ல நறுமணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி அதனால் இதை நல்லா இது மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது மணியாக உழுகணும். இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே சொட்டாக உழுகும். அந்த அளவுக்கு இதை கரைக்கணும். இந்த மாதிரி சொட்டாக உழுகணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம அந்த பூந்தி கரண்டிலேருந்து விழுகும். இல்லைன்னா அப்படியே மேலே கெட்டியாக நின்றுக்கும். இல்லைன்னா தண்ணி ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப தண்ணியாக போய் அப்படியே சவன்னு ஆகிடும். அப்படியே அந்த நேரத்துக்கு போய் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சவன்னு ஆகிடும். அந்த எண்ணெயை ஃபுல்லாக அது உள்ளே எடுத்துக்கும். இது கரெக்டாக நீங்கள் மாவு கரைக்கிறதுல தான் இது அந்த எண்ணெயை ரொம்ப எடுக்காமல் அப்படியே பார்த்திங்கன்னா மொறுன்னே இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுன்னா எல்லாம் அப்படியே
சவு சவுன்னு ஆகிடும், எண்ணெயை ஃபுல்லாக உள்ளே எடுத்துக்கும். இந்த மாதிரி மணி மணியாக விழுகணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாவை கரைச்சி இதை தனியாக எடுத்து அப்படியே வச்சுங்க. இந்த மாதிரி மாவை கரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நமக்கு அற்புதமாக அந்த மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி மாவு கரைச்சி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாய், அதாவது பூந்தி போட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு அகலமான கடாயை வைங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம ரேஷன் ஆயில்கள் கூட இருந்தால் கூட போதுமானது. இது வீட்டில் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அந்த கடாயில் அந்த 1 லிட்டர் எண்ணெயை சேர்த்துங்க. நம்ம வீட்டில் ஒரு லீவ் டைமில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்நாக்ஸாக டக்குன்னு இதை செஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது, மாவு கரைக்கிற நேரம் மட்டும்தான். அது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ காஃபிகளுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரமாகவும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது காரா பூந்திலே நிறைய வகைகள் செய்யலாம், நிறைய வகைகளில் இது செய்யலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு அற்புதமாக இந்த காரா பூந்தியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா எண்ணெய் சூடு வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் சூடு வந்த பிறகு இந்த மாதிரி பூந்தி கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாரணி கரண்டியில் பயன்படுத்தலாம். இதில் வந்து கொஞ்சமாக விடுங்க. அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி ஒரே ட்ரிப்பாக விட்டிங்கன்னா அந்த பூந்தி ஒழுங்காக பொரிஞ்சு வராது, நல்லா சவுசவுன்னு போயிடும். இதில் மிதக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படியே விழுகும்போது பொறியாக பார்த்திங்கன்னா விழுகும், மலைத்துளி மாதிரி அது விழுகணும். விழுந்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே பொரிஞ்சு மேலே வரும். இந்த கரண்டியை இந்த மாதிரி லேசாக தட்டுனிங்கன்னா அப்படியே அழகாக பார்த்திங்கன்னா மணியாக மழை பெய்கிற மாதிரி இந்த மலைத்துளி மாதிரி விழுகும். இந்த மாதிரி விழுந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே எண்ணெயில் பொரிஞ்சு மேலே அழகாக வந்து அது பொரியிற அளவுக்கு அப்படியே இந்த எண்ணெயை மூடி நிற்கும். எண்ணெயை மூடி இந்த மாதிரி இருக்கும், அப்படியே மணியாக இருக்கும். நிறைய அப்படியே போட்டுறக்கூடாது. இது ஒரு 3 ட்ரிப்பாவது இதில் போடுற மாதிரி வரும். நிறைய போட்டிங்கன்னா அது வேகாது, அந்த மாவு பொரியாது. அந்த எண்ணெயில் இந்த அளவுக்கு தான் நாங்கள் போடுற அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதில் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். அப்படியே மணியாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு அழகாக பொரிஞ்சு செவந்து ஒதுங்கி வந்துடும். அப்படியே அந்த சலசலப்பெல்லாம் சுத்தமாக போயிடும். இந்த சலசலப்பு அந்த பொரிகிறதெல்லாம் இருக்காது. அந்த கரண்டியால் அப்படியே வந்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த காரா பூந்தி, இந்த பூந்தி நல்லா டேஸ்ட்டில் வரும். இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா பார்த்திங்கன்னா செவந்து அந்த மிளகாய் தூள்லாம் போட்டோன்னா அந்த கலருக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை அதில் இருக்க அந்த பொரிஞ்சு சலசலப்பெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி அதை வந்து ஒரு சின்ன சாரணி இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி மாதிரி உள்ளதை எடுத்து வச்சு நீங்கள் அப்படியே அதை எடுத்துருங்க. எடுத்து எண்ணெயை நல்லா உதறணும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்ரஸ் அந்த கிண்ணத்தில் போட்டால் சத்தம் எப்படி வருமோ அது மாதிரி செல்னு அந்த சலங்கை சத்தம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு காரா பூந்தி சூப்பராக கிறிஸ்பாக அப்படியே பார்த்திங்கன்னா மொறுன்னு ஒரு 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் அது அப்படியே மொறுப்பாக இருக்கும். அந்த சவுண்டு வரலைன்னா உங்களுக்கு அது வந்து இன்னும் சரியாக பொரியலை, அந்த மாதிரி பொரிஞ்சு அது வரலை. அப்போ உங்களுக்கு அதை எடுத்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சதன்னு ஆகிடும், அப்படியே சவத்து போனாப்புல ஆகிடும். அது மாதிரி உங்களுக்கு வராது, அந்த சவுண்டு வராது. நீங்கள் எடுக்கும்போது அப்படியே அந்த சில்லுன்னு அந்த சவுண்டு வரணும். இப்போ அற்புதமாக நம்ம காரா பூந்தியை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ கருவேப்பிள்ளையை பார்த்திங்கன்னா அந்த 3 கொத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்குங்க. நீங்கள் காரா பூந்தி போடும்போதே இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். அவங்களுக்கு தனியாக செஞ்சு காட்டுறாங்க. அந்த கருவேப்பிள்ளையை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. நல்லா பொரிச்சிடணும். நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அது கருவேப்பிலை வந்து முறுமுறுன்னு இருக்கணும். அதோட மென்று அந்த காரா பூந்தியோட மென்று சாப்பிடுற அளவுக்கு நல்லா தூள் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்ச பிறகு அதையும் அந்த பொரிஞ்ச கருவேப்பிள்ளையும் அப்படியே எடுத்து எண்ணெயை நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க காரா பூந்தியில் சேர்த்துக்குங்க. அந்த காரா பூந்தியில் நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கணும். இந்த பொரித்த கருவேப்பிள்ளையை சேர்த்துங்க. இது நல்லா கலராகவும் இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிள்ளையை சுத்தமாக அதில் வந்து பொரித்து எடுத்த பிறகு பூண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். இதை நீங்கள் பச்சையாகவே போட்டு பரட்டலாம். ஆனால் நான் வந்து எண்ணெயில் பொரித்து போட்டுக்கிறேன். அந்த பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை பொரித்து நம்ம போட்டுக்குவோம். இந்த பூண்டை வந்து நல்லா பொரித்து போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து அதோட நறுமணம் எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் வந்து அந்த பூண்டை வந்து அப்படியே கூட பச்சையாக தட்டி கூட ஒழுங்காக போட்டுக்கலாம். இந்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே பச்சையாக தட்டி போட்டுடலாம். நல்லா காஞ்ச பூண்டை நசுக்கி போட்டுக்கணும்.
இந்த பூண்டோட தோலை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிட்டு அதை பொரித்து நீங்கள் பலகாரம் செய்யும்போது அதிலெல்லாம் இதை தூவி விட்டிங்கன்னா நல்ல நறுமணமாகவும் ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா பொரியுதும். பொரிஞ்ச பிறகு அந்த பூண்டையும் அவ்வளோகா அப்படியே எடுத்து அந்த காராபூந்தியில் போட்டுருங்க. காராபூந்தியில் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு அதுக்கு தேவையான உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே உப்பு தூவிக்குங்க. அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்து தூவிக்கணும். தூவி இதை நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம பூண்டை நல்லா பொரித்து அந்த காராபூந்தியில் சேர்த்துக்கணும். அந்த காராபூந்தி வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை தட்டு மாதிரி வச்சு அதில் தான் போடணும். அப்போ தான் அதில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிறதெல்லாம் வடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அதில் எண்ணெய் பிசுபிசுப்பு தண்ணியே இருக்காது. இப்போ நமக்கு தேவையான காரத்துக்கு மேலே கொஞ்சம் மிளகாய்த்தூள், சாதாரணமாக வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படியே மேலே மலைசாரல் மாதிரி தூவி விட்ருங்க. அந்த மிளகாய்த்தூளுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பை அழகாக அப்படியே மலைசாரல் மாதிரி தூவி விடுங்க. இந்த காராபூந்தி மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான உங்களுக்கு ஒரு பேக்கரி டேஸ்ட்டில் உங்கள் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எளிமையாக நல்ல சுத்தமாக ஒரு அருமையான காராபூந்தி இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிட்டு, நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் தூவி விட்டு அதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா பூண்டு நல்லா பொரித்து போட்டிருக்கோம், நல்லா நறுமணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கோம், நல்லா நறுமணமாக இருக்கும். வீட்டில் இது மாதிரி செஞ்சு வைக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு பஜ்ஜி கடை இது மாதிரி வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு கார்னிஷுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்களாகவே செஞ்சுக்கலாம். அதுபோல் வீட்டில் விசேஷத்துக்கெல்லாம் இது போல் நீங்களாகவே செய்ய சொல்லி வீட்டு விசேஷங்களுக்கு, தீபாவளி பண்டிகைகளுக்கு, இது மாதிரி பண்டிகைக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே மொறுன்னு இருக்கும். வீட்டில் டீ காஃபி போடுறீங்கன்னா இதை நீங்கள் இந்த காராபூந்தி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பிளேட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டீ காஃபியோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் காராபூந்தி பேக்கரி டேஸ்ட்டில் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இந்த காராபூந்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.